ஆஹா, அட கையிலே காதல் தெரியுது. யாரா இருக்கும்? சார் 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 வணக்கம் சார். நான் ஒரு டிவி ஷோல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். எங்க டிவி சார்பா பெஸ்ட் கப்புள் ஆஃப் 2021 அப்படின்ற ஒரு ஷோ நடத்துறோம். மேடம் சார், உங்களை பார்த்தாலே பெஸ்ட் கப்புள்னு தெரியுது. கரெக்டா சொன்னீங்க. டேய், எங்களை பார்த்தா ஆமா சார், அப்படிதான் தெரியுது. இங்க பாரு, மரியாதையா போயிடு, நான் செம்ம காண்டாயிடுவேன். சார் 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 ப்ளீஸ் சார், ஷோ ஆரம்பிக்க போறாங்க சார். உங்களை பார்த்தா தான் வேர்ல்டுல பெஸ்ட் கப்புள் மாதிரி தெரியுது. நீங்க மட்டும் வரலன்னு வைங்களேன், டைரக்டர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு சார். ஏற்கனவே ஒரு ஜோடி கிட்ட பேசி வச்சிருந்தோம், ஏதோ பிரச்சனைனால அவங்க போயிட்டாங்க சார். சார் நீங்க வந்தீங்கன்னா ஷோ உடனே ஆரம்பிச்சிடலாம் சார். சார் பரிசுலாம் உண்டு சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அவரை பார்த்தா பாவமா இருக்கு சார். வாங்க போலாம் சார். நீங்க வந்தாதான் ஷோவே ஆரம்பிக்க முடியும் சார். ஆமா அர்ஜுன் சார், பார்க்க பாவமா இருக்கான். என் தம்பி மாதிரியே இருக்கான். ஏய், ஆம், உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இவளுக்காக இல்ல, உனக்காக நான் வர்றேன். ரொம்ப நன்றி சார். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி ஷோ. இப்போ இந்த ஷோல நம்ம பார்க்க போறது 2021ஓட பெஸ்ட் கப்பிள் யாருன்னு. சோ இந்த ஷோல நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி பிரைஸ் கொடுக்க போறோம். குட் ஆன்சர். இந்த ஷோல நம்ம 4 கண்டஸ்டன்ட்ட செலக்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த 4 கண்டஸ்டன்ட்ல நம்ம ஒரு கண்டஸ்டன்ட்ட செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் பெஸ்ட் 2021ஓட கப்பிள் அவார்ட் கொடுக்க போறோம். அர்ஜுன் சார், அது நம்ம தான். ஐயோ, இந்த போட்டியில மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. அந்த 3 ரவுண்ட்ல யாரு 10 to 10 பாயிண்ட்ஸ் எடுக்கறாங்களோ அந்த ஜோடி தான் 2021ஓட பெஸ்ட் கப்பிள் அவார்ட் வின் பண்ண போறாங்க. இந்த போட்டியில ஒரு ஜோடிக்கும் மொத்தம் 5 क्वेश्चन கேட்க போறோம். தனியா கேட்க போறோம். இந்த 5க்கும் கணவன் மனைவி 2 பேரும் சரியா ஆன்சர் பண்ணணும். 2 பேரோட பதிலும் ஒன்னா இருந்தா அவங்களுக்கு தான் 10 to 10 பாயிண்ட்ஸ். பெஸ்ட் கப்பலா முடியாது, கடைசி கப்பலா தான் வரணும். அர்ஜுன் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எப்படி நமக்கு பிடிச்சது ப்ளூன்னு இவளுக்கு தெரியும். அப்ப அதத்தான் சொல்லியிருப்பா. நம்ம மாத்தி சொல்லுவோம். என்ன சார் அவ்ளோ யோசிக்கிறீங்க? ரெட். கரெக்ட் ஆன்சர். சூப்பர் சூப்பர். ஓ, அதனால தான் 2 பேரும் ரெட் கலர் போட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, சோ இப்போ அடுத்து உங்களுக்கு செகண்ட் क्वेश्चन. ஹேய், எனக்கு பிடிச்சது ப்ளூ தானே, ஏன் சகப்புன்னு சொன்ன? அம்மா, உங்களுக்கு ப்ளூ தானே பிடிக்கும். ப்ளூன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சிகப்புன்னு சொன்னீங்க? அது தோணுச்சு சொன்னேன். எனக்கும் தோணுச்சு, நான் அதை சொன்னேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் என்ன? இப்ப நமக்கு பிடிச்ச இடத்தையே சொல்லுவோம். சொல்லுங்க அர்ஜுன் சார், எப்படி சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். மேகமலை. அட பரவாயில்லையே. கரெக்ட் ஆன்சர். ஹேய், இது மட்டும் ஏன் கரெக்டா சொல்லிருக்க? நீங்க எப்படி கரெக்டா சொன்னீங்க? அதான் பிடிச்ச இடம். ஆனா முதல் மட்டும் ஏன் மாத்தி சொன்ன? ஐயோ, என்ன சார் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க? ஓகே, இப்போ மூணாவது கேள்வி. ஓகே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். உங்களுக்கு அம்மா பிடிக்குமா இல்ல உங்க மனைவி பிடிக்குமா? எனக்கு அம்மாவை தான் பிடிக்கும்னு இவளுக்கு தெரியும். ஒருவேளை அம்மாவை சொல்லியிருந்தா. ஐயோ, போன கேள்விக்கு கரெக்டா சொல்லியிருந்தா, அப்ப இந்த கேள்விக்கு மாத்தி தான் சொல்லியிருப்பா. பேசாம இந்த லூசையே சொல்லிடுவோம். உங்க அம்மாவை தானே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அர்ஜுன் சார் சொல்லுங்க. என் ஒய்ஃபை தான் பிடிக்கும். வைஃபா? கரெக்ட் ஆன்சர். இருக்கு. ஏய் ஏய், எனக்கு அம்மா தான் பிடிக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு ஒய்ஃப்னு எழுதி வச்ச? அப்ப அம்மான்னு சொல்ல வேண்டியதானே? அது இன்னைக்கு ஒரு நாள் உன் புருஷனா இருக்கேன்ல, அதனால சொன்னேன். நான் கூட அதனால தான் சொன்னேன். ஏய், நீ ரொம்ப தப்பாட்ட ஆடுற. அடுத்த क्वेश्चन. உங்க வைஃபோட பர்த்டே டேட் என்ன? அது 068. ஐயோ, இயர் தெரியலையே. நமக்கு அதை பத்தி என்ன கவலை? ஏதாவது ஒரு டேட்டா அடிச்சு விடுவோம். இவ டேட்டா படுத்த தெரிஞ்சா நம்ம சொல்லிடுவோமா? என்ன சார் அவ்ளோ யோசிக்கிறீங்க?
உங்க ஒய்ஃபோட பர்த்டே டேட் தெரியாதா? 10/10/2021. 10/10/2021 சார். அதுவும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏய், அந்த மாசம் போய் 2 மாசம் தான் ஆகுது. அதுவும் சரின்றீங்க? சார் உங்க ஒய்ஃப் அதான் சார் எழுதி கொடுத்திருக்காங்க. சோ அதான் கரெக்ட் ஆன்சர். ஏய், என்னடி எப்படி இந்த டேட் எழுதி வச்ச? ஏதாச்சும் சொன்ன டேட் உனக்கு எப்படி தெரியும்? அது நமக்கு கல்யாணம் ஆன நாள். ஐயோ, அதுக்காக அப்படியே பர்த்டே டேட்னு சொல்லிருவியா நீ? அர்ஜுன் சார், நீங்க எப்போ உங்க கையால என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அப்ப நான் மறுபடியும் பிறந்த மாதிரி உணர்ந்தேன். அதனால சரியோ தப்போ இனிமே அதுதான் என் பிறந்த நாள். ஓகே, சோ இப்போ நம்ம கடைசி 5வது क्वेश्चनக்கு போலாமா? சீக்கிரம் முடிங்க. இதுக்கு பார்க்கலாம் நீங்க கரெக்டா சொல்றீங்களா இல்லையான்னு. கல்யாணம் ஆகி நீங்க பார்த்த முதல் படம் என்ன? அது இது நம்மாலு. என்ன சார் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்களே சார். சூப்பர் சூப்பர். அர்ஜுன் சார் சூப்பர். ஏய், அந்த படம் நம்ம பார்க்கவே இல்ல. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? அந்த படத்துல வந்து பாக்யராஜ் வந்து அவர் பொண்டாட்டி வந்து தள்ளி வச்சே ஃபேமிலியை ரன் பண்ணுவாரு. அதனால சொன்னேன். நீ ஏன் சொன்ன? அந்த படத்தை நீங்க சரியா பார்க்கலையா? அந்த படத்துல பாக்யராஜ் அவரோட ஒய்ஃப பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருப்பாரு. அவங்கள ரொம்ப லவ் பண்ணுவாரு. அதுக்கு தான் சொன்னேன். நீங்க நம்மால் இல்லையா? அதான் நம்ம 4 ஜோடியிலேயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜோடி. ஃபுல் 5 கேள்விக்கும் கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். இப்போ நம்ம இந்த ஷோவோட கடைசி போட்டி. இது கடைசி போட்டினாலும் வெயிட் ஆன போட்டி. என்னன்னு தெரியுமா? ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு இந்த கிரவுண்ட் ஃபுல்லா சுத்தி வரணும். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். எஸ் அர்ஜுன் சார் சூப்பர்ல போட்டி. ஏன் சொல்ல மாட்டேன்? தூக்கிட்டு வர்றது நான் தானே. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இதான் லவ். ஓ, அத லவ் லவ்னு சொல்லி தொலைக்காத, தூக்கிட்டு போயிடுறேன் நான். ஓகே, எல்லாம் உங்க ஒய்ஃபை தூக்கிட்டு ரெடியா இருங்க. யாரும் கீழே போட்டுறாதீங்க. சரிங்க. ரெடி 1 2 3. போங்க, சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் சார் ஃபாஸ்டா ஓடுங்க. ஃபாஸ்டா ஃபாஸ்டா. சார் இங்க முன்னாடி போங்க. சார் சார் அவங்க போறாங்க. அர்ஜுன் சார் போறாங்க. வேகமா ஓடுங்க. அவங்க போறாங்க. முடியல வசு. ஐயோ ஃபாஸ்டா போங்க. ஓ, தூக்கறதுக்கு பிளான் பண்றீங்களா? அர்ஜுன் சார், இப்போ நீங்க வின் பண்ணல, அக்ரிமெண்ட் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏய், ஐயோ, டேய் நில்லுங்கடா. எங்கடா போறீங்க? என்ன மிஞ்ச முடியாதுடா. வாங்க சார், வாங்க சார். கம் ஆன், கம் ஆன். சூப்பர் சார், வாங்க. கம் ஆன். அர்ஜுன் சார், ஐ லவ் யூ அர்ஜுன் சார். சோ இந்த ஷோல 2021 அவார்ட வின் பண்ற கப்பல் அர்ஜுன் and வசுந்தரா. ப்ளீஸ் கம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் இப்ப பிரைஸ் கொடுப்பாரு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன். Thank you sir. உங்கள மாதிரி நாங்களும் பெஸ்ட் கப்பல் தான். ஓ, thank you sir. சார் ஒரு நிமிஷம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சீக்கிரம் எடு சார். என் வாழ்க்கையில வசுந்தரா தான் என்னோட முழு பலமும். அவன் என் கூட இருக்கிறப்பதான் எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அவன் எனக்கு ஒய்ஃபா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நிஜமாவே இந்த ஷோ வேற லெவல்ல ரீச் ஆகும் சார். தேங்க் யூ சார். சார் 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 ஒரே ஒரு நிமிஷம். எங்க சேனல் வியூவர்ஸ்க்காக நீங்க ஒரு ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுறீங்களா சார்? ஐயோ, எனக்கு டான்ஸ்லாம் வராது. சார் எங்களுக்காக சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கம் ஆன், கை தட்டுங்க எல்லாரும். சார் நீங்க ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா?
வசு போலாமா? போலாம் சார். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிரும். சொல்லப்போனா உணர்வுள்ள மனுஷியா நான் வாழப் போற கடைசி நிமிஷங்கள் இதுதான். அதுக்கப்புறம் நான் யாரோ நீங்க யாரோ. இந்த ஷோ முடிஞ்சதும் எல்லாரும் எப்படி கிளம்பி அவங்கவங்க வழியில போயிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் நானும் வாழ்க்கையில தனித்தனியா போறோம். ஆனா என்னையோட நினைவுகள் வழித்துணையா என் கூடவே வரும். அப்பப்போ பேர மழை மாதிரி, எப்பவாவது வீசுற தென்றல் மாதிரி என் வாழ்க்கையில அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த சுகத்தோடவே நான் வாழ்ந்து முடிச்சிருவேன். நான் காலையில பாட்டி கோயிலுக்கு வந்தோடனே ரொம்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன் வசு. ஏற்கனவே ஏதேதோ சொல்லி அம்மா மனச ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. இதுல நம்மள வேற பாத்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஏட கூடமாயிரும். அப்புறம் அம்மா வரைக்கும் நியூஸ் போயிடுவோம் வசு. சார், அதான் பாட்டி பாக்கல. அப்புறம் எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? ஐயோ இல்ல வசு, உனக்கு தெரியாது எதுவும். எனக்கு ரொம்ப நேரம் அந்த பாட்டி கார் எடுத்து நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. வீடியோ எடுத்து அம்மாட்ட போட்டு காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். ஐயோ நல்ல வேலை இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அர்ஜுன் சார், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வீடு வரைக்கும் இந்த பாட்டி புராணம் அம்மா புராணம் இதெல்லாம் கொஞ்சம் பாடாம வாங்கல. நான் உங்க பக்கத்துல இருக்கிற இந்த நேரத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே இந்த டிரைவ் லைஃப் லாங் போயிட்டு இருக்க கூடாதான்னு நினைக்கிறேன். ஆனா என் அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு வந்துரும். அட்லீஸ்ட் அது வரைக்கும் கொஞ்சமாவது புலம்பாம வாங்க. இப்ப என்ன, நான் பேசக்கூடாது அதானே? நீங்க நம்ம ரெண்டு பேரை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசுங்க. மத்த யார பத்தியும் பேச வேணாம். ஓகே ஓகே வசு. மத்த நாள்லாம் சீக்கிரம் டைம் போயிடும். 5 क्वेश्चन கேட்க போறோம். தனியா கேட்க போறோம். இந்த 5க்கும் கணவன் மனைவி 2 பேரும் சரியா ஆன்சர் பண்ணனும். 2 பேரோட பதிலும் ஒண்ணா இருந்தா அவங்களுக்கு தான் 10 to 10 பாயிண்ட்ஸ். ஆமா, நம்ம தம்பிதான். என்னதுக்கு இது கூட போய் ஒட்டிக்கிட்டு கிடக்குது? அர்ஜுன் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? ரெட். கரெக்ட் ஆன்சர். சூப்பர். மாட்டீங்க. 2 பேரும் கலக்குறாங்கல்ல? ஏன் கலக்க மாட்டாங்க? அதான் தினமும் இந்த வீட்லயே பாக்குறோமே. எல்லா கேள்விக்கும் எப்படி பதில் சொல்லணும்னு அந்த கோணவாய் வசு ட்ரைனிங் கொடுத்திருக்கா. என்ன சார்? வலிக்குதா? சரி கேளு. காலையில வந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நீ போன பின்னாடி நான் வந்தேன்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீ போ பின்னாடி நான் வரேன். சரி. ஏப்பா அதோ வசு அக்காவே வந்துட்டாங்க. வாடி. இப்போ 3வது கேள்வி. அர்ஜுன் சார் சொல்லுங்க. அக்கா வாங்க. நம்ம ஒண்ணு சொல்ற, இவன் ஒண்ணு செய்யறான். மறமாட்டான். ஐயோ, நம்மள மாட்டி விடுறதுக்குன்னே இருக்கான். அக்கா மாமா எங்க? ஏய், உன்னதான் உள்ள போசனல்ல, இங்கேயே நின்னுட்டு இருக்க. ஏய், இங்க எதுவும் பேசாத, நீ கிச்சனுக்கு போ, நான் அப்படியே மொட்டை மாடிக்கு போறேன். ஓகே சார். மாமா சொல்லு மீனாட்சி. உங்க 2 பேரும் தான் டிவில காட்டிட்டு இருக்காங்க. ஷோ செம்மையா இருக்கு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம்.
மாமா செம்ம டான்ஸ். ஊரு கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐயோ. மாமா சூப்பர். அத்தை அம்மா 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 சொல்றத கேளுங்கம்மா. என்ன தம்பி, என்ன பிளானு என்ன பிளானு? காலையில நீங்க 2 பேரும் இப்படி மேட்சிங்கா போகும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்கன்னு. உங்களை கையும் களவுமா பிடிக்க முடியலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். நான் அப்படியே பிடிச்சிருந்தாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்களே ஆப்ப தேடி வந்து அப்படி உக்காந்துட்டீங்க. இப்பெல்லாம் மட்டும் கரெக்டா என் முகத்தை பார்த்து கத்துங்க. மைக்க நீட்னா பொண்டாட்டி தான் வேணும்னு பெருசா டயலாக் பேசுங்க. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? முதலாளி அம்மா கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏன் புள்ள என்கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு நான் உறுதியா நம்புறேன். நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு தான் இப்பவும் நான் நம்புறேன். அத காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் உன்னோட பொறுப்பு. அம்மா நிச்சயமா நான் காப்பாத்துவேம்மா. என்ன நீங்க நம்பலாம். இன்னைக்கு நடந்த எல்லாமே ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு உங்களுக்கே ஒரு நாள் தெரிய வருமா? அப்ப நீங்க என்ன நினைச்சு உண்மையிலே பெருமைதாமா படுவீங்க. அப்படி நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். கண்டிப்பாமா நடக்குமா. சரி, நீ டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. தேங்க்ஸ்மா. கிழவி ஓட்டா குடுக்கற இரு, உனக்கு என்ன செய்யறோம் பாரு. அட போங்க தம்பி, இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாச்சு. அட என்னம்மா நீங்க, தம்பி என்ன செஞ்சுட்டு வந்து கதை சொன்னா அதை நீங்க அப்படியே நம்பிடுறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்காவது அப்படி கண்டிப்பீங்கன்னு பார்த்தா நான் உன்னை நம்புறேன் இப்படியே உருகுறீங்களே. நான் சொல்றதை நீங்க எப்பதான் நம்புவீங்க? பாட்டி, இப்ப நமக்கு தேவை வேகம் இல்ல விவேகம். வசு ரொம்ப சாமர்த்தியமா அர்ஜுனை வச்சு விளையாடுறா. தப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், விளையாட்டு அவளுக்கு சாதகமா போயிடும். உணர்ச்சி வசப்பட்டு நாம அதைத்தான் செய்வோன்னு அவ எதிர்பார்க்கிறா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. சில பிரச்சனைகளை அதிகாரத்தால முடிக்கலாம், சில பிரச்சனைகளை அடங்கி போய் முடிக்கலாம். ஆனா சில பிரச்சனைகளை அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்துதான் முடிக்கணும். இது நாம அமைதியா இருக்க வேண்டிய நேரம். அர்ஜுன அவன் ரூட்லயே போய் தான் பிடிக்கணும். அதுக்கு புதுசா ஏதாவது. இன்னும் 1 மணி நேரம் தான் நீங்க எனக்கு சொந்தம். அதுக்கப்புறம் நான் கேட்கவும் முடியாது, இந்த உரிமைய நீங்க எனக்கு கொடுக்கவும் முடியாது. லைஃப் ஃபுல்லா இப்படியே இருந்துட மாட்டோமான்னு ஏக்கமா இருக்கு. ஆனா விட்டில் பூச்சி மாதிரி என் காதலுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம். வசு, ஏன் இந்த மாதிரிலாம் அனாவசியமா பேசுற? இருக்கிற கொஞ்ச நேரத்துல சந்தோஷமா இருக்கலாம்ல. அதுவும் சரிதான். அர்ஜுன் சார், கடைசியா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, சொல்லவா? சொல்லு வசு. ஆனா எதா இருந்தாலும் இந்த 1 மணி நேரத்துல முடியற ஆசையா இருக்கணும், பாத்துக்கோ. அவ்வளவு நேரம்லாம் ஆகாது சார், அதிகபட்சம் 1 நிமிஷம். இல்ல இல்ல இல்ல, 1 நொடி கூட ஆகாது. அத முதல்ல சொல்லிருக்கலாம்ல வசு, சொல்லு. லவ் பண்றப்போ ஐ லவ் யூன்னு ரொமான்டிக்கா சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி ஒரே ஒரு தடவை சொல்றீங்களா? 1 நிமிஷம் வசு. யாராவது வராங்களான்னு பாக்குறீங்களா? என்ன சார், மேடமோ பாட்டியோ இருக்காங்களான்னு பாக்குறீங்களா? அது இல்ல வசு. புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது எட்டி பாக்குற பழக்கம் பாட்டிக்கு வேணா இருக்கு, ஆனா மேடம்க்கு அது இல்ல. நீங்க பாட்டியெல்லாம் ஒரு ஆளா மதிக்கிறீங்களா என்ன? அதுவும் போக நான் உங்க பொண்டாட்டி. தைரியமா சந்தோஷமா லவ்வோட ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க பாப்போம்.
ஐ லவ் யூ வசு. அர்ஜுன் சார், இது போதும் சார், இது போதும். இது போதும் சார், இது போதும் எனக்கு. இந்த நாள் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் என்னோட ஆசை. அதெல்லாம் எனக்கு மொத்தமா நிறைவேறின மாதிரி இருக்கு. இந்த நினைப்போடவே என் வாழ்க்கை பூரா நான் ஓட்டிடுவேன். வசு, ஏய், எனக்கு காஃபி. என்ன கேட்டா? உன் பேச்சுல ஒரு திமிரு தெரியுதே. எந்த திமிரும் இல்ல. உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்களே போய் போட்டுக்கோங்க. நேத்து மட்டும் எந்திரிச்சு நான் பாட்ட காபி அப்படின்னு வந்து கொடுத்தல. அது நேத்து. ஒரு நாள் முதல்வர் மாதிரி நேத்து நீங்க எனக்கு ஒரு நாள் புருஷனா இருந்தீங்க. நானும் உங்க பொண்டாட்டியா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது என் கடமை. அதனாலதான் நான் காஃபி போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. நம்ம டீலும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க நான் ஒன்னும் உங்க பொண்டாட்டி இல்ல. ஓ, நான் நீங்க டிவோர்ஸ் பண்ண பொண்டாட்டி. காஃபி எல்லாம் போட்டு தர முடியாது. ஏய் ஏய், நீ ரொம்ப பண்ற. நேத்து மட்டும் மாமா மாமா மாமான்னு பின்னாடி சுத்தினல்ல, இன்னைக்கு ரொம்ப தெனாவட்ட பேசுற. ஆடுற வரைக்கும் ஆடு. உன் ஆட்டம் எல்லாம் டைவர்ஸ் ஆகுற வரைக்கும் தான். டைவர்ஸ் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இங்க பாரு, உன்னை விட அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பான் இந்த அர்ஜுன். பாத்துக்கோ. ஏய், என்ன சிரிப்பு ஓவரா இருக்கு? சார், தினமும் கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறதே இல்லையா? இந்த முகத்துக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல இன்னொரு பொண்ணு வேறயா? காமெடி பண்ணாதீங்க, போங்க சார். நேரம்டி. அர்ஜுன் சார் பின்னாடி சுத்தினல்ல, சொல்லிக்கிட்டு இருக்க, காப்பி குடிச்சிட்டு இருக்க. பிசாசு பிசாசு. என்னடி ஓவரா பண்ற? அர்ஜுன் சார், ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிதாண்டி பண்ணுவேன். என்ன பண்ணி கொடு நீ. உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்றேன் உங்களை. லூசு, என்ன பண்ண? நீங்க தானே சொன்னீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டு. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அர்ஜுன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஓடி ஓடி, விட மாட்டேன்டி. ஓடி. யாருக்கிட்ட? நானே வேண்டாம். தம்பி 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 தம்பி, எங்க இருக்கீங்க? வசு, சொன்னா கேளு. யாருக்கிட்ட? போதும் விடுங்களா? என்னது வேற மாதிரி கேக்குது? என்ன நடக்குது உள்ள?
யாருக்கிட்ட? அர்ஜுன் கிட்டே வா. ஐயோ ஐயோ கிளவி. ஐயோ என்ன என்ன இதெல்லாம்? அர்ஜுன் சார் ரொம்ப மோசம். பாட்டி பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுங்க. இது வேறயா? ஐயோ பாட்டி பாட்டி எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. போச்சே போச்சே எல்லாம் போச்சு. பாட்டி 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 வேணாம் வேணாம் வேணாம். இப்ப சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆமா ஆமா நான் நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல. அதை விட ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ ஐயோ அவ சொன்னதை கேட்டீங்கல்ல? அர்ஜுன் சார் ரொம்ப மோசம். பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லிட்டு போறா. இதுக்கெல்லாம் என்ன தம்பி அர்த்தம்? ஒரு அர்த்தம் இல்ல பாட்டி. அவ இப்படிதான் ஏதாவது வம்பு பண்ணி உங்களை இழுத்துக்கிட்டு இருப்பா. ஆனா நீங்க அவளை கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருக்கணும். டைவர்ஸ் வாங்கிட்டு அவ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். சரி பாட்டி நான் பொறுமையா இருக்கேன் பொறுமையா இருக்கேன். நீங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லல சொல்லல. போங் 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 போங். முதல்ல இந்த பாத்ரூம் இடிச்சு வெளியில கட்டணும். அப்பெல்லாம் சரியா போயிடும். எல்லாம் அந்த வசுவோட வந்தது. பேசாம அப்படியே குளிச்சுட்டு போயிட வேண்டியதான். இந்த வசு நல்ல விவரமா தான் இருக்கா. எதை எங்க தட்டினா எங்க வலிக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த கடையநல்லூர் காந்திமதிக்கே தண்ணி காட்டுறியாடி? இருடி இரு. ஓ அட்டகாசத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு யாராவது வராமலா போயிடுவாங்க? ஐயோ இப்படி என்ன புலம்ப வச்சுட்டாளே இந்த பாவி. டேய் அப்புறம் பின்ன வராதுடா. என் பின்னாடி மறைஞ்சு வாடா. பாட்டி எங்க பாட்டி மறையணும்? டேய் அவசியமாடா அந்த நேரத்துல காமெடி. ஒழுங்கா என் பின்னாடி மறைஞ்சு வாடா. ஐயோ பாட்டி சத்தம் போடாத. சத்தம் போட்டடா அறிவு கட்டவனே. அங்க பாருடா யார் வராங்கன்னு. வீல் சேர்டா. ஐயோ இப்போ என்ன பண்ணு? இப்ப என்ன பண்ணு? ஐயோ அது வீல் சேரோட ரூம்டா. ஐயோ பதட்டப்படாத. அறிவு வேலை செய்யாது. ஆமாடா எப்படி எனக்கு வேலை செய்யும்? உன் கூட சேர்ந்திருக்கல. வா வா வாடா 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 வந்து தொலை. வா வாடா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. புடிச்சுக்க உட்காரு. சத்தம் போட்டு தொலையாத. ஐயோ பாத்திர போறோளே. பஸ் பாட்டி பாட்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல. சின்ன குழந்தை மாதிரி ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கீங்க. நல்ல வேளை என்னதான் பாத்திருக்க. ஒண்ணு என்ன பாக்கல. நீ இரு. சரி சரி சமாளி சமாளி. சமாளிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க என்னம்மா? நீங்க ஏன் ஒளிஞ்சிருந்தீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒளிஞ்சிட்டு இருந்தேனா? அது வந்துமா அந்த வசந்தராவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் அப்படியே ஒளிஞ்சிருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப கூட பாருங்க அவ சாப்பிட்டுக்கிட்டே அந்த லேப்டாப்ல டப் டப் டப்னு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுக்கு நான் அப்படியே நோட் பண்ணிட்டே இருந்தேன். பெரிய சின்சியர் சிகாமணி நினைப்பு. பாட்டி இது எல்லாம் நீங்க எதுக்காக நோட் பண்ணணும்? எனக்கு மட்டும் இதெல்லாம் ஆசையா? எல்லாம் என் தலை விதி. பாட்டி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவா இதெல்லாம் லேஸ்ல விடக்கூடாதுமா. என்ன விடக்கூடாது? எதுவுமே லேஸ்ல விடக்கூடாதுன்னு சொல்றேன். இங்க பாருங்கம்மா, நேத்து தம்பிய கூட்டிட்டு போய் பெஸ்ட் கப்பல்னு பேர் வாங்கியிருக்கா. அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது திட்டம் போடுறாளான்னு நாம தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு அவளை மறைஞ்சிருந்து உளவு பார்க்கணும்னு இந்த காந்திமதியோட சிபிஐ மூலம் சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னமோ போங்க. கண்காணிக்க வேண்டிய நேரத்துல விட்டுட்டு இப்ப வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அர்ஜுன் பாப்பா. அர்ஜுன் சொல்லுங்கம்மா. வாங்க. என்ன தம்பி தள்ளி நிக்கிறீங்க? பக்கத்துல வந்து நில்லுங்க. அம்மா பாக்கணும்ல. என்னம்மா சொல்லுங்கம்மா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானே இன்னைக்கு உனக்கு என் கையால பரிமாறுறேன். அப்படியாம்மா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அர்ஜுன் அம்மா உனக்கு ஊட்டி விடட்டுமா? சரிம்மா. ஐயோ இதுங்க ரெண்டு என்ன காலங்காத்தால அம்மா புள்ள சென்டிமெண்ட் போட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்குதுங்க. இந்த தம்பி அம்மா தான் ஊட்டி விடுறாங்கல்ல. பட்டுன்னு சாப்பிட்டு சட்டுன்னு கிளம்ப வேண்டியது தானே. இந்த போதும் போதும் போதும். அர்ஜுன் அப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லப்பா. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நோ நோ இப்பவே சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஊட்டி விட போறேன். என்னடா இது ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் சென்டிமெண்டா? ஏன்டா இப்படி சென்டிமெண்ட் இடிட்டாவே இருக்கிறீங்க?
பாட்டி அம்மா பாத்தீங்களா, என் புள்ள எனக்கு ஊட்டி விடுறான். என்னம்மா காரம் அதிகமாயிடுச்சா? என்ன தம்பி இப்படி வாயில வச்சு அமுக்கி விட்டுருக்கீங்க? காரம் தாங்காதுப்பா உங்களுக்கு. அம்மா நான் ஊட்டி விட்டதுனால அழுகுறாங்க. ஓ சென்டிமெண்டா? இந்த நேரத்துல சென்டிமெண்ட் என்ன தம்பி? என்னம்மா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? தம்பி ஆபீஸ்க்கு போகும்போது நீங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தா தம்பி மனசு தாங்குமா? ஐயோ தம்பி தம்பி, ஆபீஸ்க்கு நேரமாகுது இல்லையா? நீங்க இப்படி ஊட்டிட்டு இருந்தா ஆபீஸ்க்கு எப்படி போறது? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அதுவும் சரிதான். எனக்கு போதும் அர்ஜுன், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு லேட் ஆகுது, நீ கிளம்பு. ஆனா நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுறோம். தம்பி தம்பி, நான் ஊட்டி விட்டுறேன், நீங்க கிளம்புங்க. நான் கிளம்புறேமா, நீங்க சாப்பிடுங்க. நீ கிளம்பு. தம்பி அங்கங்க போறீங்க கை கழுவுறதுக்கு? இந்தாங்க இதுலயே கழுவுங்க. பாட்டியை பாருங்கம்மா. நான் ஊத்துறேன். மாறிட்டாங்கம்மா பாட்டி அப்படியே. பாய் பாட்டி. தம்பி பாட்டி பாட்டி, இது இட்லி எடுத்து வைக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் பையன் எனக்கு ஊட்டி விட்டதே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. போங்க பாத்து. ஐயோ எல்லாரும் அந்த பக்கமே போறாங்களே. மறுபடியும் யாராவது வர்றதுக்குள்ள அவனை எப்படியாவது இங்க இருந்து வெளியில அனுப்பிடணும். ஏய் வாடா வாடா வாடா, சீக்கிரம் வா. பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓட்டுன தெரியுமா? வாடா வாடா சீக்கிரம் வா. வாடா. என்ன அர்ஜுன் சார், ஏன் உம்முன்னு வரீங்க? கோபமா இருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் ஒன்னும் கேட்கல. நீங்க கோபமாவே இருந்துக்கோங்க, நான் பாட்டு கேட்டுக்கிறேன். மரியாதையா பாட்ட மாத்திரியா இல்லையா? சரி சரி கத்தாதீங்க, வேற பாட்டு போடுறேன். ஏய் பசு, என்னடி பண்ணி வச்ச? எல்லாம் ஒன்னாலதான். இதுக்கு என்ன செலவாதோ சேலரியில பிடிக்கிற பாரு. புடிச்சுக்கோங்க. யாரு வேண்டான்னு சொன்ன? மூஞ்சிய பாரு. ஐயோ, ஒரு நல்ல சிஸ்டம் போச்சு. சார் 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 ப்ளீஸ் சார் நிப்பாட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார் நிப்பாட்டுங்க சார். உயிரை வாங்குற. இங்க பாரு வசு, உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் வேணா நடு ரோட்ல வெயிட் பண்ற பழக்கம் இருக்கலாம். என்னால அந்த மாதிரி நடு ரோட்ல நிக்க முடியாது. நீ ஆட்டோ பிடிச்சு வா, நான் ஆபீஸ் போறேன். என்னமோ பண்ணுங்க, போங்க போங்க. என்ன இந்த ஓட்டம் ஓடுறா? அப்படி என்ன ஃப்ரெண்டோ? எப்படியோ இறங்கி போனாலும் அதுவே போதும். என்ன கருமம். ஆட்டோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கால்ல கட்டு போட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு, பாத்தீங்களா? நான் யாரையும் பார்க்கல மேடம். கையில கிடைச்சவனை மிஸ் பண்ணிட்டோமே. இல்ல இந்த அர்ஜுன் சாரால வந்தது. ஆட்டோ அறிவில்ல உனக்கு நேரா வந்துங்கிற.
எங்க பண்ண இருக்க நீ பாட்டு வந்து நல்லா நிறுத்திக்கிற நான் கரெக்டா தான வந்திருக்கேன் ஓய்த்தது கூட விட்டு சண்டை போடுறேன் எங்க கண்ணை வச்சிருக்க நீ நான் கரெக்டா தான் கண்ணு வச்சிட்டு இருக்கேன் நீ ஒழுங்கா ஓட்டி வர வேண்டியதானே என்னத்த நீ எல்லாம் ஓட்டுறது இல்லையா நான் கரெக்டா ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் நீ ஒழுங்கா ஓட்டு திரும்ப திரும்ப சொல்லுங்கறேன் கம்முனு போயா என்னையா நீ உன்னை விட்டு என்ன முறைக்கிற இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே வசு மாதிரி இருக்காளே நீ நீ ஷாலினி தானே? ஏய் நீ வசு தானே? ஹேய் ஷாலு எப்படி இருக்க? என்னடி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட. நீயும் தாண்டி ரொம்ப மாறிட்ட. அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாயிட்ட. சரிடி, நீ எங்க இருக்க? ஏன் இத்தனை நாளா என் கண்ணுல படவே இல்ல? அம்மா இப்போ எங்க போயிட்டு இருக்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், இப்பதான் சென்னை வந்தேன். ஒரு வாரம் தான் ஆகுது. நீ சொன்ன மாதிரி எனக்கும் லைஃப்ல என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ நானும் அம்மாவும் மட்டும்தான் தனியா இருக்கோம். அம்மாக்கு வேற ஹார்ட் ப்ராப்ளம். இங்க இருக்கிற டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். அப்படிங்க ஒரு வேலையை தேடிட்டா வசதியா இருக்குமே தான். ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு அம்மாவை பாத்துக்கிட்டா போதும்னு இருக்கு வசு. ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கியா? 1-2 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகல. வேலை நல்லா இருந்தா சேலரி கம்மியா இருக்கு. பெரிய கமிட்மெண்ட் இல்லனா அந்த வேலையே போதும்னு சேர்ந்துடலாம். ஆனா அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமே. இதோ இப்ப கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன பாத்துட்டல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கம்பெனிக்கே வேலைக்கு வந்துரு. உன் கம்பெனினா சொந்த கம்பெனியா? அப்படியும் சொல்லலாம். ஏன் என் சொந்த கம்பெனின்னா நீ வேலைக்கு வர மாட்டியா? அம்மா தாயே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எதை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். அம்மா நான் வரேன். பை டி. பாய். அண்ணா என்னண்ணா 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? போய் வண்டி எடுங்கண்ணா. அண்ணே வாங்க. பாய் பாய். அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்குன்னு தெரியும்ல. உன் இஷ்டத்துக்கு ஆட்டோல எங்கேயோ போய் சுத்திட்டு இப்படி லேட்டா வர்ற. ஏதோ நான் இருந்ததுனால சமாளிக்க முடிஞ்சது, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சொன்னாங்க. சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். சரி அதெல்லாம் விடுங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த கேளுங்க. அப்படி என்ன தலைப்புற விஷயம்? சார், என்னோட காலேஜ் மேட் ஒருத்தி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பாவம் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமா? நீயே ஆபீஸ்லயும் வீட்லயும் தண்டமா தான் இருக்க. உன்னையே நான் இப்ப எப்படி துரத்தலான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. இதுல நீ என்னன்னா உன் ஃப்ரெண்ட வேலைக்கு வைக்க சொல்ற? உன் ஃப்ரெண்டு எப்படி உன்ன மாதிரி தத்தியா தானே இருப்பா? ஏற்கனவே இந்த ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பத்தி ஓகோ ஓகோன்னு பேசிட்டு இருக்காங்க. நீ புதுசா ஒருத்தனை வேலைக்கு வச்சு அவனே தண்டகர் மாத்திரம். இதுல அடுத்து உன் ஃப்ரெண்டையும் கூட்டுவா, சுத்தம் எல்லாரும் சுத்தி உட்காந்து கதையை பேச வேண்டியதான். வந்துட்டா. சரி சார் விட்டுருங்க, நான் அவளுக்கு வேற ஒரு இடத்துல நல்ல வேலையா பாக்குறேன். அது உன் இஷ்டம். நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு ஹாஸ்பிடலுக்கு? எல்லாம் ஒன்னாலதான். என்னால என்ன சார்? இந்த கை ஒன்னாலதானே உடைஞ்சது. அது சரியாச்சான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இப்ப திரும்பவும் வலி வர்ற மாதிரியே இருக்கு. அதனால ஒரு கன்சல்டிங் போயிட்டு வந்துடுறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் ஆபீஸை தயவு செஞ்சு பாத்துக்கோ. ஆடிட்டிங் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஆடிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதனால எல்லாத்தையும் கூட இருந்து பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார் வரத்துக்குள்ள எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதான். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அந்த ரஞ்சித் சாதாரணமானவன் இல்ல. ஒரே அட்வான்டேஜ் அவன் கால்ல அடிபட்டிருக்கிறதா. ஆனாலும் தனியா போனா அவன் யாரையும் ஈஸியா சமாளிச்சிடுவான். அதனாலதான் சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து போங்க. உங்க 2 பேருக்கும் தான் ரஞ்சித்தை பத்தி முழுசா தெரியுங்கிறதுனாலதான் இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இஷ்டம் இல்லைன்னா நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். வசு கோச்சுக்காத, உனக்காக இவன் கூட போறேன். மேடம் நீங்க சொல்றீங்க தான் நான் இவ கூட போறேன். இது பாருங்க, போற வழியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இல்லாம ஒத்துமையா இருங்க. அந்த ரஞ்சித் கிடைச்சாதான் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். சரி வா. வர மேடம். அம்மா என்னாச்சு? என்னாச்சு டாக்டர்? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா டாக்டர். ஏய் அம்மா அம்மா என்னமாச்சு?
ஐயோ என்னாச்சு 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 ஏங்க என்னாச்சுங்க என்னாச்சு மயக்கம் போட்டு விழுந்து அம்மா 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 ஒண்ணு இல்ல அம்மா 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 என்னாச்சுமா என்னாச்சுமா உங்களுக்கு கொஞ்சம் தள்ளிக்கோங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. யார் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது? நான் தான் டாக்டர். ஓ, யூ டன் a wonderful job. சரியான நேரத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலனா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். கவலைப்படாதீங்க, உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒன்னும் ஆக கூடாது சார். அப்படி ஏதாவது ஆயிட்டா நான் அனாதை ஆயிடுவேன். அட அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும், வருத்தப்படாதீங்க. வாங்க போலாம். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. என் உயிரை காப்பாத்தின தெய்வம் நீங்க. என்னம்மா நீங்க வயசுல பெரியவங்க, என்ன போய் கும்பிடுறீங்க? இல்ல தம்பி, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது துணிஞ்சு நீங்க எனக்கு முதலுதவி பண்ணீங்கல்ல. நீங்க மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா என் பொண்ணு நான் அனாதையா விட்டுட்டு போயிருப்பேன். அப்படிலாம் பேசாதீங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க. சரிங்க, அம்மாவை பாத்துக்கோங்க. ஓகே சார். சரி சார், ஒரு நிமிஷம். என்னங்க? இல்ல, இந்த குழப்பத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க, நான் வரேன். ஓகே. அம்மா, உங்க பொண்ண ஒரு விஷயத்துல சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்கும் போல. என்ன செய்யறது தம்பி, இந்த காலம் அப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்க வேண்டியதால இருக்கு. எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களா? அதுவும் கரெக்ட் தான்மா. தம்பி, நீங்க குணமாவும் இருக்கீங்க, அழகாவும் இருக்கீங்க. என்ன தம்பி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சைலண்ட் ஆயிட்டீங்க. அவரு வெக்கப்படுறாருமா. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ அம்மா, கொஞ்சம் பேசாம வரமாட்டியா? உன்னால திருத்தவே முடியாதுமா. உன்னால ஹாஸ்பிட்டல் வாசல்ல பஸ்ல ஏத்திட்டு வந்திருக்கணும். பரவாயில்ல விடுங்க, வயசானவங்க அப்படிதான் பேசுவாங்க. பாருங்க தம்பி, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நான் பெத்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. தள்ளி உட்கார்றோம். எங்களுக்கு என்ன ஆசை பாரு. வசு, வசு வாங்க. சார் வணக்கம். நான் வசந்தரா, JKR குரூப்ஸோட GM. உட்காருங்க மேடம். தேங்க்யூ சார். சார், இவங்க 2 பேரும் எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க. இந்த பொண்ணு என் ரிலேட்டிவ். 2 பேரையும் ஜாமீன்ல எடுக்க தான் வந்திருக்கேன். ஒன் வேல வந்திருக்காங்க, கை காட்டின உடனே நின்னு இருக்காங்க. அதுக்கு என்ன, ஃபைனை கட்டிட்டு போ சொல்லிருக்க போறோம். ஆனா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. இவங்கள கேட்டா இவனை தெரியாதுன்றாங்க, இவனை கேட்டா இவங்கள தெரியாதுன்றான். ஆனா 2 பேருமே முக்கியமான வேலையா போறதா சொல்றாங்க. வேற வழியே இல்லாம சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தோம் மேடம். பார்க்க பசங்க நல்ல பசங்களா இருக்கவே வேற ஒண்ணும் பண்ணல. இவங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்றவங்க தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் இவங்க கிட்ட பிரச்சனையே. அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். மன்னிப்புலாம் வேண்டாம் மேடம். இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு பையனை கட்டிட்டு கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார். சாரி வசு. இட்ஸ் ஓகே. அம்மா, ஒன் வேல போற அளவுக்கு என்ன அவசரம்? ஆப்போசிட் சைடுல ஆட்டோல ரஞ்சித் போயிட்டு இருந்தான் மேடம். சுத்திட்டு வரதுக்குள்ள அவன் தப்பிச்சிருவானு நினைச்சுதான்
ஒன் வேல போனோம். அப்பதான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஓ, அந்த ரஞ்சித் இங்க தான் சுத்திட்டு இருக்கானா? அப்ப அவன் இங்கதான் எங்கேயோ தங்கியிருக்கணும். ஒன்னு ஹோட்டல்ல தங்கியிருக்கணும், இல்லனா அவனுக்கு தெரிஞ்சவங்க ரூம்ல தங்கியிருக்கணும். எங்க தங்கியிருக்கான்னு தெரியலையே. நிச்சயமா ஹோட்டல்ல தங்கியிருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் தெரிஞ்சவங்க ரூம்ல தான் தங்கியிருக்கணும். நாம அவன் கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அவன் நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான். நம்ம என்ன செய்றோம் ஏது செய்றோம்னு பாத்துக்கிட்டே தான் இருக்கான்னு தோணுது. கார்த்தி எப்பவுமே அவனுக்கு சாதகமா இருக்காது. கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா சீக்கிரமே அவன் நம்ம கையில மாட்டுவான். வாங்க போலாம். இந்த ரைட்ல தான் எங்க வீடு இருக்கு. இப்படி போனீங்கன்னா நாங்க அப்படியே இறங்கிப்போம். வாங்க 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 சார். வாங்க தம்பி. வாங்க. சார் சார், வலது கால். வலது காலா? எதுக்கு? வலது கால் நான் சொன்னேன். இது எங்க வீட்டு தலைவாசல்னு